ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இது ஒரு ஒப்பீடு. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு காரியத்தை, விசேஷித்த மனிதன், மிக மகிமையான ஒரு பாத்திரம், அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நமக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறார். அதில் அவரின் அன்பின் ஆழம், அவருடைய ஆச்சரியமான கிருபை, நம்மீது அவர் பாராட்டுகிற அன்பும் இரக்கமும் எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். 16வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பலமுறை நாம் தியானித்த விசேஷித்த ஒரு பாத்திரம் சிம்சோன். எத்தனையோ தேவ செய்திகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதன் மூலமாக இடைப்பட்டு இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் மற்றும் ஒரு தேவ செய்தி, இதில் கர்த்தருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். முதல் வசனத்தை வாசியுங்கள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இது முதல் காரியம். இந்த இடத்தில் சிம்சோன் செய்த காரியம் நம் அத்தனை பேருக்கு நன்றாய் தெரியும். அடுத்து 4வது வசனத்தில் வாசியுங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருடைய ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். 2 நபர்களை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒப்பீடு என்று சொன்னவுடன் இந்த 2 காரியங்களைத்தான் ஒப்பிட்டு காட்டப் போகிறார் என்று சொல்லி நினைக்காதீர்கள். அதை தேவ செய்தியின் 2வது பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற காரியம், 2 நபர்கள், ஒன்று வேசி, மற்றொன்று தெலிலாள் என்கிற ஒரு ஸ்திரீ. இந்த 2ஐயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்படி நிறுத்தி காட்டுகிறார்? வேசி என்பவள் வெளியரங்கமாய் தெரியும் பாவங்கள், வெளியரங்கமா தெரியும். இது ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது பாவம், இது அக்கிரமம். இப்ப இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு, சுவிட்ச் போட்டிருக்கு, கை வச்சுனா ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். இதுதானே நமக்கு தெரியும். அதே போல ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுதே இது தீட்டானது, இது அருவருப்பானது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, இந்த காரியம் வெளியரங்கமாய் தெரிகிற பாவங்கள், அதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிற இந்த வேசி. ஆனால் தெலிலாள் 4வது வசனத்தில் பாருங்கள். தெலிலாள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ, இவளை குறித்து வேசி என்கிற ஒரு பெயர் அங்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இதை எதற்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், பாவம் என்றே தெரியாத சில காரியங்கள், தன்னுடைய சுய ரூபத்தை காட்டாதது, தன் சுய நிறத்தை காட்டாமல் காணப்படுகிற சில காரியங்கள், ஆனால் அது பாவம்தான் என்பது நமக்கு தெரியாத ஒரு நிலையில் காணப்படும். பாவம் தெரியாம இருக்குமா? நிச்சயமா சில காரியங்கள் தொடக்கத்தில் பாவம் என்று தெரியாதது போலத்தான் காணப்படும். ஆனால் போக 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 போகத்தான் அது எப்படிப்பட்டது, அது உண்மையான நிறம் என்ன, அது எப்படிப்பட்ட வஞ்சனை உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். 2 வகையான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று வெளியரங்கமாய் தெரியும் பாவங்கள், மற்றொன்று பாவமாகவே தெரியாது, ஆனால் அது பாவம்தான். ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு நிற்கும் காரியங்கள். இந்த 2 பேரும் 2 காரியங்களுக்கு நிழலாட்டமாய் காணப்படுவதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று அந்த வேசிக்கு ஒத்தது, மற்றொன்று தெலிலாளுக்கு ஒத்தது. தெலிலாளுக்கு ஒத்த காரியங்களை ஆரம்பத்திலேயே இனம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்குத்தான் அந்த காரியங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால்,
நண்பர்கள் வேஷத்தில் நம் அண்டையில் நெருங்கி வருகிறவர்கள். நண்பர்கள் போலத்தான் காணப்படுவார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்கள் நடக்கிற விதங்கள் அத்தனையும் நமக்கு சிநேகத்தை பாராட்டத்தான் நமக்கு தூண்ட ஆரம்பிக்கும். வசனத்தில் வாசித்தோம், சிநேகித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எப்படி எழுதி வைத்திருப்பார் என்று சொன்னால், அன்பு கூர்ந்தான் என்ற பொருள்படதான், லவ் ஹர் அப்படின்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்கு. அவள் அன்பு செய்தான், அன்பு செய்தான். சிநேகித்தான் என்று சொன்னா நட்பு ரீதியான ஒரு சிநேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லவில்லை. இவனுக்கு அவள் மீது காணப்பட்ட அளவு கடந்த ஒரு அன்பு. ஆனா இவன் வேசியா தன்னை காட்டல, தன்னை வேசியா காட்டல, தன்னை வேசியா காட்டல. ஆனால் இவள் எப்படிப்பட்டவள்? இவள் எப்படிப்பட்டவள்? 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் நாம் வாசித்தோம் அந்த தெலீலாளை குறித்து. 5வது வசனத்தில் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். எதினாலே மேற்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்புறத்துல பார்க்கும்போது சிநேகிக்கப்படத்தக்க ஒரு மனுஷி, ஆனால் அந்தரங்கத்திலோ அவள் என்ன செய்கிறாள்? பெலிஸ்தரோடு கூட ரகசிய உடன்படிக்கையில் உட்பட்டு இருக்கிறார். இப்படிதான் நிறைய பாவங்கள் தன்னை பாவமாவே வெளியில காட்டாது, ஆனா வெளிப்புறத்துல பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கிறது போலதான் காணப்படும். ஆனா அது மறைமுகமாய் எதிரியோடு கூட ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கும். அந்த உடன்படிக்கை நமக்கு வெளியில தெரியாது. அதற்கு நல்ல உதாரணம் நண்பர்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். பொழுதுபோக்கு என்ற போர்வையில் மறைந்திருந்து வீழ்த்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற எதிரி, மறைவான எதிரிகள், மறைவான கன்னிகள், இவைகளுக்குத்தான் நிழலாட்டமாய் யார் காணப்படுகிறார் என்று சொன்னால் இந்த தெலீலாள் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த பெலிஸ்தர்கள் போய் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ரகசிய உடன்படிக்கை, உன் கூட நான் உடன்படிக்கை செய்றேன், உனக்கு இவ்வளவு வெள்ளி காசு தரும், நீ யாரை வீழ்த்தணும்? சிம்சோனை வீழ்த்த வேண்டும். ஆனால் இதில் மிக பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மறைவான எதிரியை சிம்சோன் என்ன செய்கிறார்? நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவை யாருன்னு தெரியாமலேயே நேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் நாமும் பல வேளையில நிறைய பேர் செய்கிற காரியம் என்னன்னா, மறைவான எதிரிகளை நேசித்துக் கொண்டிருப்பார்கள். பாவம் என்று தெரியாத பல காரியங்களை நேசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது அந்தரங்கத்தில் வீழ்த்துவதற்கான தருணத்தை தேடிக்கொண்டிருக்கும். மிக முக்கியமாய் நட்பு வட்டாரங்கள் மாத்திரமல்ல, காதலன் காதலி. வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை துணை போல அது காணப்படும், உங்கள் வாழ்க்கை துணை போல உங்களுக்கு காணப்படும். எதிர்காலத்தில் என்னோடு கூடவே இருக்க போகிற நபர், என்னோடு கூடவே இருக்க போகிற மனிதன், மனுஷி என்று சொல்லி நினைக்க தோன்றும். ஆனால் ரகசிய உடன்படிக்கை. தெலீலாளுக்கு ஒத்த பாவங்கள், தெலீலாளுடைய காரியங்களை காட்டுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? இந்த தெலீலாளுக்கு ஒத்த இந்த காரியங்கள் தங்களுடைய சுய உருவத்தை காட்டாமல், தங்களுடைய உண்மையான நிறத்தை காட்டாமல், விசேஷித்த பாத்திரங்கள், மகிமையான பாத்திரங்களை வீழ்த்தும்படிக்குத்தான் நெருங்கி வந்து போராடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திற்காக, தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மறைவான எதிரிகளை தேவஜனங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எதற்கு நேராய் நடத்தும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறார். 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவள் சிம்சோனை முதல் முறை கட்டினதை நீங்கள் பார்க்க முடியும். கட்டினாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 16வது அதிகாரத்தில்
12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மீண்டும் நீங்கள் மற்றும் ஒரு காரியத்தினால் அவனை அவள் கட்டி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 16வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆணி அடித்து மாட்டி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படிதான் மறைவான எதிரிகளிடத்தில் தேவஜனங்கள் அன்பு கூற ஆரம்பிக்கும் பொழுது அவர்களையும் அறியாமல் ஒரு சிறையிருப்புக்கு நேராய் அவர்கள் கொண்டு போகப்படுகிறது. அவர்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உண்மையான உருவம் என்னன்னு தெரியல, உண்மையான நிறம் என்னன்னு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துங்க, இப்ப என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ், நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கு. அது எதுக்காகனா ஒவ்வொருத்தனும் போட்டி போட்டுக்கொண்டு எப்படியாவது தன்னுடைய ரேட்டிங்கை அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக புது புது வகையில கண்டுபிடிக்கிறான். ஏதாவது ஜனங்களை தங்க பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு புதுமையா செய்யணும் சொல்லிட்டு, ஆனா எல்லா புதுமையிலும் அவன் வைக்கிற காரியங்கள் என்னதான்? பாவம் தான். ஆனா அது வெளியரங்கமா தெரியாது. பொழுதுபோக்கு காரியம். இப்ப சினிமா ரொம்ப நல்லா தெரியும், அதை பார்த்தா நம்ம தீட்டுப்படுவோம், பாவம்ன்றது நல்லா தெரியும். ஆனா நிறைய பேருக்கு சீரியல் அதை விட ஒரு பெரிய பாவம்ன்றது தெரியாது. சீரியல் அவங்க நினைக்கிறாங்க, என்ன இதுல என்ன பாட்டா காட்டுறான், டான்ஸா காட்டுறான், இதுல என்ன ஏதாவது வேற மாதிரியா இருக்கு. ஆனா சைலண்டா ஸ்லோ பாய்சன் போல அது ஏறிக்கொண்டே இருக்கும். அப்படியே தெளிலாளுக்கு ஒத்த என்டர்டைன்மெண்ட்ஸ். நட்பு வட்டாரங்கள், மிக முக்கியமாய் நட்பு வட்டாரங்கள். மகனே மகளே, நீ ரொம்ப நல்லா நேசிப்ப, சில பேரை ரொம்ப நல்லா நேசிப்ப, ஆனா உனக்கே தெரியாது அவங்க பெலிஸ்தீரோடு கூட ஒரு கையை கோர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. நீ பார்க்கிறதெல்லாம் ஒரு கரத்தை தான் நீ பார்க்கிற, அவங்க என்னோடு கூட கரம் கோத்து இருக்கிறாங்க நீ நினைக்கிற. ஆனால் மற்றும் ஒரு கரத்தினால் அவர்கள் எதிரியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிரி அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. நீ அவங்கள பிடித்திருக்கிற கிரிப்பை விட அவங்கள சாத்தான் பிடித்திருக்கிற கிரிப் ரொம்ப ஜாஸ்தி. இது தெரியாது. இனம் கண்டுகொள்ளப்பட முடியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள், தன் நிறத்தை காட்டாத பாவங்கள், இவைகளை தேவ ஜனங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நேரத்தை அதற்கு செலவழிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அது மறைமுகமான அடிமைத்தனத்துக்கு நேரம் கொண்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பாவங்களை குறித்த பட்டியலை எழுதி வைக்கும் பொழுது கூட இந்த வேசி மற்றும் தெளிலால் இந்த இரண்டு காரியங்களையும் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 19 to 21 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். மாமிசத்தின் கிரியைகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னா அதை இரண்டா பிரித்து பார்க்கலாம். ஒன்று அந்த வேசிக்கு ஒத்த காரியங்கள், அதாவது வெளியரங்கமா தெரியும். இது பாவம் ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வெளியரங்கமா தெரியும். ஆனா மற்றும் ஒரு காரியங்கள் வெளியரங்கமா தெரியாது, மறைமுகமா கிரியை செய்யும். வெளியில பார்க்க முடியாது, ஆனா அதுவும் மாமிசத்தின் கிரியைகள் தான். அந்த பட்டியல்ல பாருங்க, அப்படியே ஒவ்வொன்றாய் வாசிப்போமா? வாசிங்க 19வது வசனத்துல. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம் வெளியரங்கமாய் தெரியும். அடுத்து வேசித்தனம் வெளியரங்கமாய் தெரியும். அசுத்தம் வெளியரங்கமாய் தெரிகிற மற்றும் ஒரு காரியம் காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இந்த பட்டியலை கொஞ்சம் அப்படியே பிரிச்சு பார்க்கலாமா? நான் சொல்ற அந்த காரியத்தெல்லாம் அப்படியே பாருங்க. இதெல்லாம் வெளியரங்கமா தெரியுற காரியம் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், சண்டைகள், பிரிவினைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் வெளியரங்கமா தெரியும். பாவன்றது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டான், நீ பாவம் செஞ்சுட்டானா நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கே அது தெரியும். அதே போல விபச்சாரம், வேசித்தனம், இது விபச்சாரம், நீ செய்து விபச்சாரம், நீ செய்து வேசித்தனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அவங்களுக்கே நல்லா தெரியும், வெளியரங்கமா தெரியும், அத்தனை பேருக்கு தெரியும். அது வெளியரங்கமான வேசிக்கு ஒத்த அந்த காரியம்.
எதெல்லாம் வருது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், சண்டைகள், பிரிவினைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவை அத்தனையும் அந்த முந்தின காரியம். அடுத்து பகைகள். மனசுல வச்சிருக்கிற பகை வெளியில தெரியாது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பாவம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறது அவங்களுக்கு பாவமா தெரியாது. ஒருத்தர் மேல அவங்க வச்சிருக்கிற பகை அவங்களுக்கு பாவமா தெரியாது. ஒருத்தர் மேல அவங்க வச்சிருக்கிற கசப்புணர்ச்சி அவங்களுக்கு பாவமா தெரியாது. வெளியரங்கமா காணப்படுற சண்டை, இன்னும் சில பேருக்குள்ள மனசுக்குள்ளேயே இருக்கிற அந்த என்ன இருக்குன்னா பிரிவினைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் வெளியரங்கமா தெரியாது. இப்ப நிறைய பேருக்குள்ள அது என்ன ஆகும்னா மறைவா இருக்கும். ஆனா அவங்க நினைப்பாங்க கரெக்ட். ஆனா இவை எல்லாத்தையும் கர்த்தர் ஒரே லெவல்ல தான் வைத்திருக்கிறார். ஒரே நேர்கோட்டில் தான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இது சின்ன பாவம், இது பெரிய பாவம் அப்படின்லாம் இருக்கு. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன சொல்லி ஒட்டு மொத்தத்தை தான் கர்த்தர் அந்த இடத்துல காட்டுறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்க. மீண்டும் சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சிம்சோனுடைய காரியத்தில் தெலிலால் என்கிற ரகசிய எதிரி, மறைவான எதிரி. ஆனால் அந்த எதிரியை சிம்சோன் நேசித்துக் கொண்டிருக்கிறார். சிம்சோனுக்கு தெரியல இவ ஒரு உளவாளின்றது அவனுக்கு தெரியல. இவ பெலிஸ்தரோடு கூட ரகசியத்தில் உடன்பட்டு இருக்கிறன்றது தெரியல. அதனால் நடைபெற்ற மற்றொரு காரியத்தை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல சிம்சோன் எந்த அளவுக்கு ஒரு அறிவினத்தில், அதாவது ஒரு தெளிவற்ற நிலையில் காணப்படுகிறார் என்பதை அந்த இடத்துல பாருங்க. தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் தள்ள இருக்கிற ஒரு மனுஷி தன்னுடைய எல்லா காரியங்களும் புரிந்து கொள்ள இருக்கிற ஒரு மனுஷி என்பது தெரியாமல் யாருடைய மடியில போய் படுத்து ரிலாக்ஸா இருக்கிறாரு? யாருடைய மடியில? தெலிலாளுடைய மடியில போய் ரிலாக்ஸா இருக்காரு. மகனே மகளே, நாம இப்படிலாம் செய்யறதில்ல தான். ஆனா சற்று யோசித்து பாரு. நீ ரிலாக்ஸ்ன்னு சொல்லி நீ பார்க்கிற சேனல்ஸ் யோசித்து பாரு. நீ ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ ப்ரௌஸ் பண்ற காரியங்கள், எனக்கு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பழகுகிற நபர்கள், இது எனக்கு இவங்களோட பேசின பிற்பாடு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, அல்லது இந்த இடத்துல போனோன்னே என் காரியங்கள் எல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்பெண்ட் பண்ற அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நிதானித்து பாரு. அதில் அநேக காரியங்கள் தெலிலாளுக்கு ஒத்தவைகள் என்பதை உன்னால் மறுக்க முடியாது. அவைகள் தெலிலாளுக்கு ஒத்த காரியங்கள் என்பது உனக்கு தெரியாது. தெரியாம அவங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா அவங்க உண்மையான நிறம் என்னன்றது உனக்கு தெரியல. இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் இப்படிதான், நிறைய பேர் இப்படிதான். தங்கள் மனதில் மறைத்து வைத்திருக்கிற காம விகாரங்கள், மாமிசத்தின் இச்சைகளை மறைத்து வைத்திருக்கிற கொடிதான நபர்கள் அவளோடு கூட சிநேகம் பாராட்டி கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. இவங்க நினைப்பாங்க இவங்க எனக்கு ரொம்ப ஒரு மன அமைதியை தராங்க, ரிலாக்ஸை தராங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க உனக்கு மன அமைதியே இல்லை, மன அமைதியை தரதுக்கு இல்லை. ரகசிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அந்த 19வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். பாருங்க, இதுதான் இந்த ரகசிய எதிரியின், மறைவான எதிரியின் நோக்கமே. உன்னை ரிலாக்ஸ் படுத்துறேன். நீங்களே நினைப்பீங்க, என்ன இந்த சினிமா ரிலாக்ஸ் பண்ணுது, இந்த சீரியல் என்ன ரிலாக்ஸ் பண்ணுது, இதை பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன், இந்த சினிமா பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன், இந்த சைட்ல போய் இதை பார்க்கும்போது நான் ரிலாக்ஸ் ஆகுறேன், இந்த படத்தை பார்க்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன், இவங்களோடு கூட நான் பேசும்போது ரிலாக்ஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு இளைப்பாறுதலை தரல, உன்னை சரைச்சு கொண்டிருக்கு.
எதை சிறைக்குதே? உனக்கு இருக்கிற பிரதிஷ்டையை, உனக்கு இருக்கிற பரிசுத்தத்தை, உனக்குள் பற்றி எறிகிற தேவ வைராக்கியத்தை, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை திருடும்படிக்கு அது அப்படியே போராடி கொண்டே இருக்கு, போராடி கொண்டே இருக்கு. சிறைக்கிறான். அவ சிறைச்சது கூட யாருக்கு தெரியல பாருங்க, யாருக்கு தெரியல, யாருக்கு தெரியல? சிம்சோனுக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சில பெண்களுக்கெல்லாம் நல்ல பெரிய நீண்ட கூந்தல் இருக்கும். அப்ப அவங்களுடைய தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல முடியல ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க தெரியாம வெட்டுறாங்கன்னா கூட அது தெரியாது. ஆனா ஒருத்தனுக்கு கத்தி வந்து தலையில படுதுன்னா தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால உணர்வு இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆனால் ஒரு முறை நான் இதை செய்தித்தாளில் வாசித்தேன். இது பல வருஷத்துக்கு முன்பாக நான் வாசித்த ஒரு காரியம். ஒரு பெரிய ஒரு நடிகர், ஃபேமஸான ஒரு நடிகர், ஒரு முறை ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மொட்டையா இருந்தார். கலர்ஃபுல்லா மொட்டையா இருந்தார். நிருபர்கள் வந்து கேட்டாங்க, என்னையா, என்ன சார் உங்களுக்கு திடீர்னு மொட்டை அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவர் சொன்னாரு, நான் ஃபாரின்ல போயிருந்து இந்த இதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துல வந்து பார்பர் ஷாப்ல போயிட்டு எனக்கு அந்த முடி வெட்டுறதுக்காக வந்தவன் என்ன பண்ணா, திடீர்னு எனக்கு ஒரு மசாஜ் பண்ணா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேன். அந்த மசாஜ் என்ன பண்ணிடுச்சு, தூங்க வச்சிருச்சு. எந்திரிச்சு பார்த்தா தலை மொட்டையா இருக்கு. அவன் சொன்னான், சார் இதுதான் சார் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னான், இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு, அதனால நானும் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. செய்தித்தாளில் நான் படித்த ஒரு காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். இந்த இடத்துல பாருங்க, இப்படிதான் பல பாவங்கள், அது பாவமாய் வெளியே தெரியாது, ஆனா ஒரு பெரிய சிறையிருப்பு நேரம் கொண்டு போகும். அதே போலதான் தூக்கம், அதிகப்படியான தூக்கம் என்ன ரிலாக்ஸ் பண்ணுது அப்படின்னு நினைப்போம். ஆனா அது சோம்பல் என்கிற அடிமைத்தனத்துக்கு நேராய் கொண்டு போகிறது என்பது பல பேருக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் தான் நமக்கு மிக முக்கியமான மற்றும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டு வருகிறேன். அந்த கேள்வி ரொம்ப சுலபமானது தான், ரொம்ப சுலபமானது. கேள்வி என்னன்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. ஒருவேளை சிம்சோனுக்கு தெலீலாள் எப்படிப்பட்டவள், தெலீலாள் யாரோடு கூட ரகசியத்தில் உடன்பட்டிருக்கிறாள் என்பது தெரிந்திருந்தால் இந்த தெலீலாளை சிம்சோன் சிநேகித்திருப்பாரா? இதுதான் கேள்வி. சிநேகித்திருப்பாரா? இவ தான் வந்து நம்மளை வீழ்த்துறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கிறா அப்படின்றத அவருக்கு நல்லா வெளியரங்கமா தெரிந்தா அவர் அந்த இடத்துல அவளை ஸ்நேகம் பாராட்டி அவன் மடியில போய் படுத்து தூங்கி இருப்பாரா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? எஸ் சொல்றீங்களா? எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க? எஸ் சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. சரி, எத்தனை பேர் நோன்னு சொல்றீங்க? இப்ப சிம்சோனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவ தான் தன்னை வீழ்த்த போறா, இவ வந்து பெலிஸ்தரோடு கூட சீக்ரெட் டைப்ல இருக்கா, ரகசிய உடன்படிக்கைக்கு உட்பட்டுட்டா, ஆனா என்ன மயக்கிறதுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா யார் மீது ஸ்நேகம் பாராட்டி இருக்க மாட்டாரு. தெலீலாள்கிட்ட என்ன பண்ணிருக்க மாட்டாரு? ஸ்நேகம் பாராட்டி இருக்க மாட்டார். அந்த இடத்தை விட்டு எப்படி வேசியை விட்டு கடந்து போன மாதிரி என்ன பண்ணிருப்பாரு? கடந்து போயிட்டு இருப்பாரு. 16:1 நம்ம வாசித்தோம். வேசி இடத்தில் போனான், பின்பு என்ன பண்ணியாச்சு? அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனா தெலீலாள் வந்து தன்னை வீழ்த்த போகிற ஒரு எதிரி ரகசிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறவள் என்பதை அறியாததினால்தான் தன் மனதையெல்லாம் அவளுக்கு திறந்து கொட்டினார். அறியல, தன்னை வீழ்த்துறதற்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான்றது கூட அவர் புரிந்து கொள்ள முடியாத அந்த நிலையில் காணப்பட்டார். அது ரொம்ப வேதனைக்குரியது. இப்படிதான் பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பல காரியங்களை உணர்ந்து கொள்ளாமலேயே போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாவம் என்ன பண்ணுனா, தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு உருவத்தை மாற்றிக்கொண்டு அவ்வளோ தந்திரமா செயல்படும். அருமையான மகனே, அருமையான மகளே, உலகம் ரொம்ப வஞ்சனை உள்ளது. பல காரியங்கள் இப்படிதான் மறைவில் தன்னுடைய சுய உருவத்தை மறைத்து கொண்டு போராடி வீழ்த்துவதற்காக போராடும். அப்ப சிம்சோனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா யாரு நேசித்திருக்க மாட்டாரு? தெலீலாள் நேசித்திருக்க மாட்டார்.
இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் மற்றும் ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அது என்ன தெரியுமா? இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழமான அன்பை பற்றினதான ஒரு காரியம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில். 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கையில். 10வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். வசனங்களை மீண்டும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கையில்? பாவிகளாய் இருக்கையில். 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பாவிகள் மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டோம்? அக்கிரமக்காரர்கள் என்கிற ஸ்தானத்தில் காணப்பட்டோம். அது மாத்திரமல்ல, 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? சத்துருக்களாய். இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளை பத்தி தெரியுமா தெரியாதா? நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க, என்ன நம்முடைய உண்மையான உருவம் என்னன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை ஒப்பிட்டு காட்டுகிறார். தெலீலாள் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட எதிரி, எவ்வளவு மோசமானவ, எப்படி ஒரு ரகசிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறா என்பதெல்லாம் சிம்சோனுக்கு தெரியாமல் அவளை நேசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் என் ஆண்டவரோ, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி ரகசியத்தில் இருக்கிறேன், நான் வெளியரங்கம் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, என் சிந்தை எப்படிப்பட்டது, என் பார்வை எப்படிப்பட்டது, என் பேச்சு எப்படிப்பட்டது, எல்லாம் என் ஆண்டவருக்கு தெரிந்தும் 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 சத்ருவாய் இருந்தும் துரோகியாய் இருந்தும் அக்கிரமக்காரனாய் இருந்தும் என்னிடத்துல அன்பு கூர்ந்தான். என்னிடத்துல அன்பு கூர்ந்தான். யாரும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம். வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பாருங்க. 2வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசியுங்கள். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை, மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா ஒருவரும் இருக்கவில்லை. அவருக்கு சாட்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாம் தெரிந்தே நம் மீது அன்பு கூர்ந்த கர்த்தர், நம் மீது அன்பு கூர்ந்த கர்த்தர். சிம்சோனுக்கு தெரிஞ்சிருந்தா தெலீலாள் மீது சிநேகம் இருந்திருக்காது. ஆனா நாம எப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரிந்தோம். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்த கர்த்தர். நம்ம இன் அண்ட் அவுட் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம வெளிப்புறத்தை தான் மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க, வெளிப்புறத்தை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா நம்ம அந்தரங்கத்தை யாராவது பார்த்துருக்குறாங்களா? நம்ம அந்தரங்க காரியத்தை யாராவது அறிந்திருக்கிறாங்களா? யாருக்கும் தெரியாது. ஆனா அதெல்லாம் என் ஆண்டவருக்கு ரொம்ப வெளியரங்கமா தெரிந்தோம். நம் மீது அவர் கொண்ட நேசம். இதை கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுறார். சிம்சோனின் வீழ்த்தப்பட்ட காரியத்தை குறித்தல்ல, வீழ்த்தப்பட்ட காரியத்தை அல்ல, கிறிஸ்துவின் ஆழமான அன்பு, அந்த தெய்வீக அன்பு, அந்த மாசற்ற அன்பு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 71வது வசனத்தில், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் நம்மை காட்டிக் கொடுக்க போகிறவன் என்று அறிந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்க முடியும். அவருக்கு தெரியும், இந்த யூதாஸ் தான் தன்னை காட்டி கொடுப்பான், இந்த பேதுரு தான் தன்னை மறுதலிப்பார் என்று எல்லாம் கர்த்தருக்கு தெரிந்திருந்தும் அன்பு பாராட்டார். அந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் தெரிந்தும் மத்தேயு 26:50 குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. என் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, எண்ணத்திற்காக வந்திருக்கிறார். ஸ்நேகம் பாராட்டினார், ஸ்நேகம் பாராட்டினார். தெரியாம ஸ்நேகம் பாராட்டினாரா? தெரியாம ஸ்நேகம் பாராட்டினாரா? அறியாம புரிந்து கொள்ளாம நம்ம மீது அன்பு வைத்தாரா? இல்ல மகனே, இல்ல மகனே, நான் யாருன்றது, நீங்க யாருன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் நம் மீது அன்பு கூர்ந்த கர்த்தர். இப்ப இந்த காரியங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். சிம்சோன் தெலீலாளை நேசித்ததினால், இந்த மறைவான எதிரியை நேசித்ததினால், சிம்சோன் இழந்து போன காரியங்கள் எல்லாம் குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில்
19வது வசனத்தில் வாசியுங்கள். அவள் அவனை அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோனை விட்டு நீங்கின முதல் காரியம் என்ன? பலம் அவரை விட்டு நீங்கி போனது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாம் தேவ பிரசன்னத்தை யார் இழந்து போனது? சிம்சோன் இழந்து போனார். 16வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன் கண்களை சிம்சோன் இழந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். பெலிஸ்தியரும் கண்களை பிடுங்கினதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவன் யாருன்னு தெரியாம நேசித்ததுனால இதெல்லாம் இழந்து போனார். யாரே? சிம்சோன் இழந்து போனார். நம்ம ஆண்டவர், என் ஆண்டவர் நம்ம யாருன்னு தெரிஞ்சு நம்மளை நேசித்ததுனால, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றதை அறிந்தோம் நம்மளை நேசித்ததுனால, நம்ம என்ன செய்கிறோம், என்ன பார்க்குறோம், யாரோடு பழகுறோம், நம்ம அந்தரங்க என்ன எல்லாம் தெரிந்தோம் நம்மளை நேசித்ததுனால அவர் எதையெல்லாம் இழந்தார் தெரியுமா? எதையெல்லாம் இழந்தார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அந்த தேவ ரூபத்தையே என் ஆண்டவர் இழந்தார். ஒரு சிம்சோன் தெலிலாலை நேசித்ததினால் தன் பலத்தை இழந்தார். என் ஆண்டவர் அறிந்தே நம்மை நேசித்ததினால் தன் தெய்வீக ரூபத்தை இழந்து போனார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பரிசுத்தவான்களின் ராஜா என்று சொல்லி என் ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தவான்களின் ராஜா தன் மகிமையெல்லாம் நான் யார் என்று தெரிந்து என்னை நேசித்ததினால் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்தார். நம்மளை யாருன்னு அவருக்கு நல்லா தெரிந்துதான் நம் மீது அவருடைய ஆழமான அந்த சிநேகம் காணப்பட்டது, அந்த நேசம் காணப்பட்டது. தெரியாம நம்மளை நேசிக்கல. சிம்சோனை போல தெலிலாள் யாரு, அவ எப்படிப்பட்டவ, யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறா, எப்படியெல்லாம் தன்னை வீழ்த்த போறான்றது தெரியாம தான் சிம்சோன் தெலிலாளை நேசித்துக் கொண்டிருந்தார். ஆனா என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தும் நம் மீது அவர் கொண்ட அந்த நேசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பு ஆச்சரியமான அன்பு. அந்த ஆச்சரியமான அன்பு, என் அருமையான அன்பு, என்னை அறிந்தும் என் பாவங்கள் தெரிந்தும் அளவற்ற அன்பை பொழிந்தீரே. என்னை அறிந்தும் என் அந்தரங்கம் தெரிந்தும் அளவற்ற கிருபை தந்தீரே. நான் யாருன்னு எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு கூட என்னை பற்றி தெரியாது, உங்களுக்கு கூட உங்களை பற்றி தெரியாது, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமல் நம்மளை நேசிக்கிறவர் இல்லை, சில பேர்லாம் பார்த்துருக்கிறீங்களா, அது பாம்பு கொத்துன்னு தெரியும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாலை ஊற்றுறாங்க, மூட்டையை வைக்கிறாங்க, இல்லை அப்படித்தானே? ஆனா நம்ம ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவங்க தான் என்ன ஆணியில் அடிக்க போறாங்க, இவங்க தான் என்ன குத்த போறாங்க, இவங்க தான் என்ன வாரநாள் அடிக்க போறாங்க, இவங்க தான் என்னுடைய மகிமையை எல்லாம் எடுத்துக்கொண்டு என் தலையில முற்கிரீடத்தை வைக்க போறாங்க, என்னை அவமானப்படுத்த போறாங்க, என்னை கட்ட போறாங்க. எல்லாம் தெரிந்தும் நம் மீது அவர் கொண்ட இந்த நேசம் எவ்வளவு மேலானது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அறிந்தும் என் அந்தரங்கம் தெரிந்தும் அளவற்ற அன்பை பொழிந்தீரே. என்னை அறிந்தும் என் பாவங்கள் தெரிந்தும்
அளவற்ற கிருபை தந்தீரே. தெரியாம நம்மளுக்கு தரல, தெரிஞ்சுதான் நம்ம மேல வந்து அவர் சாஞ்சது. தெரிஞ்சுதான் அவளை கட்டி அணைக்கிறார். அவருக்கு தெரியும், நான் கட்டி அணைக்கிறேன் அவன், கட்டி அணைக்கிற இந்த மனுஷன், இந்த மனுஷி யாருன்றது தெரியும். தெரிந்து தன் சிநேகத்தை நமக்கு காட்டின கர்த்தர். எவ்வளவு ஆச்சரியமான அன்பு, எவ்வளவு ஆச்சரியமான அன்பு. கர்த்தருடைய ஆவியானவர். ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. என் தனிப்பட்ட ஜெபத்துல பலமுறை இந்த பாடல் நான் பாடுவேன். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேலான தெரியுமா? நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீ, அளவற்ற அன்பினா பேச்சொல்லி அழைத்தீ, நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தான். நீர் என்னை அழைத்தீ, பேரைச் சொல்லி அளவற்ற அன்பினா பேச்சொல்லி அழைத்தீ, நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தான். சற்று யோசித்து பாருங்க, நம்ம உண்மையான நிறம் என்னன்றது மற்றவங்களுக்கு தெரிந்திருந்தா, ஏன் மற்றவங்களுக்கு நம்ம போனோம்? உங்க கணவனை பற்றிய உண்மையான நிறம் உங்களுக்கு தெரிந்தா, உங்க மனைவியை பற்றிய உண்மையான நிறம் உங்களுக்கு தெரிந்தா, உங்கள் பிள்ளைகளை பற்றி உண்மையான நிறம், உங்கள் பெற்றோர்களை குறித்த உண்மையான காரியம் உங்களுக்கு தெரிந்திருந்தா, அவங்களிடத்துல உங்களுக்கு நேசம் இருக்குமா? அன்பு இருக்குமா? பாசம் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. எத்தனையோ நண்பர்களை சந்திப்போம், கை குலுக்கும், நல்லா பரஸ்பரமா பேசுவாங்க. ஆனா கை கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரியுது, இவன் என்னை முதுகுல குத்துவான், இவன் என்னை கீழே தள்ளுவான். தெரிஞ்சிருந்தா அதுதான் நீங்க அவங்கள சந்திக்கிற முதல் முறையும் கடைசி முறையுமா இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆனா எல்லாம் நம்மளை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எதுவுமே மறைவானதில்லை. நம்ம அந்தரங்கம் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தோம். நம்மளை ஆண்டவர் நேசித்தார். பார்த்தீங்களா? அந்த நேசம் எவ்வளவு பெரிய தெரியுமா? அப்படியே முழங்கால் படிவிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்துல. அந்த அன்பு தான் நம்மளை ஒரு பக்கம் அப்படியே இழுக்குது, கவர்ந்து இழுக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே நம்மளை அர்ப்பணிக்க போறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, எத்தனையோ எதிரியை நீ நேசித்து கொண்டிருக்கிற. உனக்கே தெரியல அவங்க எதிரின்ட்டு. ஆனா என் ஆண்டவர் நம்ம எதிரின்னு தெரிஞ்சே நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நம்ம எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சே நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நம்ம என்ன செய்யறோம், எப்படிப்பட்டவங்க, நம்ம அந்தரங்கெல்லாம் தெரிந்தோம் நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. மகனே, மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுறார். நீ யாருன்னு தெரிந்துதான் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ யாருன்னு தெரிந்துதான் நான் உன்னிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். நீ எப்படிப்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும், தெரிந்துதான் உன்னிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்ற. நீ அந்தரங்கத்தில் நீ என்ன செய்யற, வெளியரங்கத்தில் நீ எப்படி இருக்கிற, யாரும் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. தெளிலால் இப்படிப்பட்டவதான் சொல்லி தெரிஞ்சிருந்தா சிம்சோன் அன்றைக்கே அந்த அன்பை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணியிருப்பார். ஆனா என் ஆண்டவர், நான் என்ன செய்தேன், என்ன செய்ய போற எல்லாம் தெரிந்தும் அந்த அன்பை பிரேக் பண்ணல. மாறா என்ன செய்யறாருன்னா, இன்னும் அதிகமாக்குறார், இன்னும் அதிகமாக்குறார், இன்னும் அதிகமாக்குறார். என்னை அணைத்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர், நான் என்ன செய்தேன், என்ன செய்ய போறேன்றது தெரியுது, என்ன அப்படி தள்ளாம என்ன பண்றாருன்னா,
அந்த கிரிப் இன்னும் அதிகமாகுது. இன்னும் அதிகமா நேசிக்கிறேன், இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். அந்த நேசம் வேளாண். அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போடு கூட உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே, நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓ துரோகினா. என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன நேசிக்கிறீங்க, என் அந்தரங்கம் தெரிந்து என்ன நேசிக்கிறீங்க, என் உண்மையான உருவமுக்கு தெரியும் ஆண்டவரே. உடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது, ஆண்டோடைய அன்பு எவ்வளவு மகிமையானது, ஒரு மனிதனத்திலும் பார்க்க முடியாத ஒரு சிம்சோன் அறியாமல் அந்த தெளிலாலை நேசித்தினான், அந்த மறைவான எதிரியை நேசித்ததினால் தேவ பிரசனத்தை இழந்து போனார். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, நம்ம யாருன்னு தெரிந்தே என் ஆண்டவர் நம்மை நேசித்ததுனால அவரும் பிதாவின் பிரசனத்தை இழந்து போனார். வசனத்தை குறித்து கொண்டு நீங்க தியானித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, நீ சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். அந்த பாத்திரம் அவர் சொன்னது எது தெரியுமா? என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு தெரியும், நான் நேசிக்கிற இவர்கள் மேல இருக்கிற அந்த பாவம் என் மேல விழும் பொழுது, அந்த ஒட்டுமொத்த பாவத்தை நான் சுமக்கும் பொழுது என் பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்படும். அதுதான் அந்த பாத்திரம். என் பிதாவின் முகம் எனக்கு மறைக்கப்படும், அந்த பிரசன்னம் என்னை விட்டு விலகும் என்பது என் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். சிம்சோனுக்கு தெரியாது ஐயா, சிம்சோனுக்கு தெரியாது. இவளை நேசிக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவ பலன், தேவ அபிஷேகம் எனக்குள்ள இருந்து பறிக்கப்படுன்றது சிம்சோனுக்கு தெரியாம தான் நேசித்துக் கொண்டிருந்தார். ஆனா என் ஆண்டவரோ எல்லாம் தெரிந்தும் இவங்களை நேசிக்கிறதுனால, இவங்களை நான் அன்பு கூறுறதுனால, இவங்க மேல நான் இந்த ஆச்சரியமான அன்பை ஊற்றதுனால என் மேல் இருக்கிற என்னுடைய மகிமை, என் மகிமையின் ரூபம் எல்லாவற்றையும் அளந்து தான் நான் கீழே வருவேன், எல்லாவற்றையும் நான் இழந்து போவேன். சிலுவையில நான் தொங்கும் பொழுது அந்த என் தேவன், என் பிதாவின் மகிமையின் பிரசன்னமும் எனக்கு மறைக்கப்படும் என்பது அவர் தெரிந்ததுனாலதான் அந்த சிலுவையில என் ஆண்டவர் அந்த இடத்துல சத்தத்தை உயர்த்தி சொன்னார், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொன்னார். என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அந்த முகம் மறைக்கப்பட்ட அந்த நேரம், மறைக்கப்பட்ட நேரம். காரணம் தெரியுமா? நம்மளை தெரிந்தே நேசிப்பார், தெரிந்து நேசி. அந்த ஸ்நேகம் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு அருமையானது, மகிமையானது. நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? நீ யாருன்னு தெரிஞ்சுதானே உன்னை நேசிக்கிறேன், எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுதான் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம் தான். சிம்சோனுக்குள் ஆச்சரியமான ஒரு மாற்றம் இல்லை, அதே போலதான் நமக்குள்ளேயும் ஆச்சரியமான அந்த மாற்றம் ஏற்படணும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும், நொறுக்கும் ஊருக்கும்
உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே ஆவியா நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும் என்னையா தேடினே ஐயா இயேசுநாதா உம்மை மறந்த ஓர் துரோகினா என்னையா தேடினே ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனி நான். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு ஜெபத்தை எடுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் எதிரியை நான் நேசித்தேன், வஞ்சகங்களை நேசித்தேன், மறைவான பாவங்களை நேசித்தேன். ஆனா நான் யாருன்னு தெரிந்தே என்னை இவ்வளவு அதிகமா நேசித்தீங்களே. அந்த காயப்பட்ட கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு, அந்த காயப்பட்ட பாதங்களை பிடித்துக் கொண்டு அன்பு சமூகத்தில் அர்ப்பணிப்பணும்ல. உங்களையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்புடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். அப்படியே அமருங்கள், அப்படியே அமருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். இந்த சிம்சோனின் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆச்சரியமான அந்த அன்பு, ஆச்சரியமான அன்பு. இந்த சமீபத்தில் தான் ஒரு சில இந்த தேவ செய்தியை நான் கடந்த வருஷத்திலேயே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்துல அப்படி மனசுல ஓடிக்கொண்டு, ஆனா என்னமோ தெரியல, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரமே அதை ஆயத்தப்படுத்துறதுக்காக நான் திருப்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தடுத்து, இல்லை இந்த தேவ செய்தி இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி என்னை நிறுத்திட்டார். அதை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நேற்றைய தினத்தில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அந்த காரியத்தை நினைவுபடுத்தி மீண்டும் அந்த தேவ செய்தி அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அதை ஒப்பிட்டு பார்க்க பார்க்க சில தேவ செய்திகளை எடுக்கும் பொழுதே எனக்கு நல்லா தெரியும், என் கண்கள் இருந்து கண்ணீர் அப்படியே வரும். அது ரொம்ப விசேஷமா சில தேவ செய்திகள்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அதுல ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னன்னா, யோவான் 13வது அதிகாரத்துல என் ஆண்டவர் தன்னுடைய மேல் வஸ்திரங்களை கலற்றி வைத்துவிட்டு சீஷுடைய பாதங்களை கழுவின அந்த தேவ செய்தி. அதே போலதான் இந்த தேவ செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னை அறியாம என் கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நேசமா ஆண்டவருக்கு நம்ம இது இவ்வளவு அன்பா, இந்த அளவு கடந்த அன்பா, எல்லாம் தெரிந்தே நம்மளை இவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். அதை ஒப்பிட்டு பார்க்க 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 சிம்சோன் அறியாமல் செய்த அந்த காரியம், அறியாமல் இவை எதிரியும் தெரியாம நேசித்த அந்த காரியம், ஒரு காரியத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை நீங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:5 வாசியுங்கள். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். இங்கே பாருங்க, வெள்ளிக்காசு வந்ததை நான் பார்த்தேன். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 4 மற்றும் 5வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. இந்த இடத்துல யூதாசே புறப்பட்டு போய் அந்த இடத்துல பேசினதை நீங்க பார்க்க முடியும். 22வது அதிகாரத்தில் 4 மற்றும் 5வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அது என்ன பணம்னு உங்களுக்கு தெரியும். அது என்னதுதான்? 30 வெள்ளிக்காசு. பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு மனுஷன் தான் யாருன்னு தெரியாம நேசிக்கிறா, ஆனா அவன் என்ன பண்றா? நம்பிக்கை துரோகம் பண்றான் அந்த இடத்துல. ஆனா இங்க பாருங்க, நாம துரோகம் பண்ணுவோம், நம்ம காட்டி கொடுப்போம், மறுதளிப்போம், அவர் சிறுவில் அடைவோம், எல்லாம் தெரிந்தோம் நம்மளை நேசித்தார். பாருங்க, அந்த அன்பு ஆச்சரியமான அன்பையா.
ஆச்சரியமானது. ஆனால் அந்த அன்பு என்ன சொல்லுது தெரியுமா? நம்மளை குத்தி காட்டுற அன்பு இல்லை. நான் உன்னை இவ்வளோ நேசித்தனே, ஆனால் நீ எனக்கு இப்படி பண்ணிட்டேன்னு குத்தி காட்டுற அன்பு இல்லை. அந்த அன்பு நமக்கு என்ன நம்ம சொல்லுது? எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் அந்த அன்பு நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம். 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசியுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமா என் சமூகத்துக்கு வா, தைரியமா என் சமூகத்துக்கு வா சொல்ல, தைரியமா வா. ஏன் தெரியுமா? என் ரத்தம் உனக்காக பரிந்து பேசுது. என் ரத்தம் உன்னை மூடிக்கொள்ளுது. நான் தெரிந்துதான் உன்னை நேசிக்கிறேன், தெரிந்துதான் என் கிட்ட வான்னு சொல்றேன், தெரிந்துதான் என் அண்டையில நெருங்கி வா அப்படின்னு சொல்றார் கர்த்தர். ஏன்னா என் ஆண்டவருக்கு தெரியும், அவர் அண்டையில் நாம் நெருங்கி போக 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 நான் துரோகியாவே இருக்க முடியாது, நான் சத்ருவாவே இருக்க முடியாது. எனக்குள் மறுரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆவியான சொல்லி காட்டுறார். நெருங்கி போங்கள், ஆண்டவருடைய சமூக தண்டையிலே நெருங்கி போங்கள், கிட்டி சேர நமக்குள் இருக்கிற எல்லாவித அழுக்குகளும் துர்நாற்றங்களும் கர்த்தருக்கு பிரியல எல்லா காரியமும் நம்ம விட்டு அப்படியே விலகி போவதை நம்ம பார்ப்போம். நெருங்கி போவதில் தான் இருக்கு. கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருதல். அந்த கிருபாசன தண்டையிலே ஆசாரியன் தகுதியோடு கூட போகாமல் இருப்பான்னு சொன்னா செத்துதான் போவான். இந்த கிருபாசன தண்டையில போகணும்னா பலி இடணும், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், ஆசாரிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும், எந்தவித மாசும் இல்லாம தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையணும். அதுல ஏதாவது ஒரு காரியத்துல அந்த ஆசாரியன் தவறுவான் என்று சொன்னால் அவன் திரும்ப வர முடியாது. மரித்து போன பிரேதமாய்தான் அவன் பிரேதம் இழுக்கப்பட வெளியில இழுக்கப்படும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது என்ன தெரியுமா? நீ இருக்கிற மாதிரி எந்திரிச்சுவா, உன்னுடைய அசுத்தத்தோட வா, உன்னுடைய தீட்டோடு கூட வா, உன் அருவருப்போடு கூட வா, என் கிட்ட நெருங்கி வான்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்னா ஒரு தெரியும், உன்னையே நீ சுத்தப்படுத்த முடியாது, உன்னையே நீ பரிசுத்தப்படுத்திக்க முடியாது, என் ரத்தம் பரிசுத்தப்படுத்தும் அப்படின்ற அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. குற்றமற்ற மாசற்ற ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிற ஆச்சரியமான அன்பையா ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியமெல்லாம். சிம்சோன் அந்த இடத்தில் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொண்டு எழும்பி வந்தாலும் தவறான ஒரு ஜபத்தை அந்த இடத்தில் செய்ததை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த ஜபத்தின் 2 பகுதிகள். முதல் பகுதி மிக நேர்த்தியான அருமையான ஒரு ஜபம். ஆனால் 2வது பகுதி தான் அந்த ஜபத்தில் அவர் செய்த ஜபமாய் அல்ல, அறிக்கையாய் அது காணப்பட்டது. அதில் பாருங்கள், 16வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 28வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்க, ஆண்டவரே நினைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப அருமையான ஜெபம் ஐயா, ரொம்ப அருமையான ஜெபம். பாருங்களேன், நியாயப்பிரமாண நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கே ஒரு சன பொழுதிலேயே கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும், என்னை நிலைநிறுத்த முடியும் என்கிற அந்த ரகசியம் தெரிந்திருக்கும் என்று சொன்னார். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்களும் நானும் மீட்கப்படவில்லை. குற்றமற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்னா, அந்த ரத்தம் தன்னைத்தானே அவர் பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த மாசற்ற ரத்தம் நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தும், எந்த அளவுக்கு நம்மளை தூய்மைப்படுத்தும், எந்த அளவுக்கு நமக்குள் பக்தி வைராக்கியத்தை பற்றி எறிச்சு. அந்த நியாயப்பிரமாண நாட்களில் இருந்தவர்களுக்கே இந்த ஒரு சன பொழுதில் என்னை என் ஆண்டவரால் நிறுத்த முடியும் என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிருபையின் காலத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ரத்தம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்குள் இருக்க, நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். இந்த முதல் பகுதி ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா அந்த இடத்துல
கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிற சமயத்துல சிம்சோன் செய்த அறிக்கை தான் தவறானது. 30வது வசனத்தில் என் ஜீவன் பெலிஸ்தீரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி இந்த இடத்துல தான் சிம்சோன் தவறான ஒரு அறிக்கை செய்தார். இந்த அறிக்கையை மாத்திரம் செய்யாமல் இருந்திருந்தா அவர் கண்களை இழந்து போயிருந்தாலும் நியாயாதிபதியாய் தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் ஊழியத்தை செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பெரிய கிருபை, தேவனுடைய பெரிய இரக்கம், நசரேனாய் ஓட்டத்தை துவங்கி நசரேனாய் ஓடி நசரேனாகவே தன் ஓட்டத்தை முடிக்கத்தக்கதான பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு தந்தாரு? சிம்சோனுக்கு கொடுத்தாரு. இப்படிதான் மகனே, இப்படிதான் மகளே, ஓட்டத்தை நீ ஓடுன, கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை பெரியது. எத்தனையோ தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், ஆனா நினைச்சிடாத, நம்ம அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நம்மளை அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து அப்படி நிறுத்துவார். செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். கிருபாசன தண்டையிலே இட்டி செய் அவர் அண்டையிலே நெருங்கி செல். அப்படியே நம்ம முழங்கால் படிடும் ஆண்டுடைய சமூகத்துல மீண்டும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, எத்தனையோ தீர்மானங்கள்ல தோத்து போயிருப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், எனக்கு தெரிய மகனே, எனக்கு தெரிய மகளே, தெரிந்துதான் நான் உன்னை நேசிக்கிறேன், தெரிந்துதான் உன்னை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறேன். அன்புடைய சமூகத்தில் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.